எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பிடித்த மோதகம் செய்து காமிக்க போகிறேங்க. மோதகம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். பச்சரிசி 1 கப், கிட்டத்தட்ட 150 கிராம் வரும். பயத்தம்பருப்பு 3 டீஸ்பூன், வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை 1/2 கப், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. இந்த பச்சரிசி இருக்கு இல்லைங்க, 2 விதமாக செய்யலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு காய விட்டு அது ரவை போல் அரைச்சும் வைக்கலாம். நான் டைரெக்டாகவே அப்படியே அரைச்சிக்கிட்டேங்க. நான் அந்த மாதிரி பச்சரிசியை ரவை மாதிரி இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த பயத்தம்பருப்பை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வாணலியில் வாட்டி அதையும் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாங்க. நல்ல வாசனை வருது. அந்த வாசனை வந்தோடனே நம்ம இறக்கிடலாங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு இதையும் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 அரைச்சா போதும். இப்போ இது ஆற விட்டுறலாம். நம்ம இப்போ இந்த அரிசி ரவை போல் நம்ம குருணையாக அது நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வறுத்துக்கலாங்க. லைட்டாக நேரம் மாறுது பார்த்தீங்களா, அந்த வறுக்கிற வாசனை வருது. போதும், நம்ம இப்போ இது அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போது இந்த பயத்தம் பருப்பை 1க்கு 2 நுணுக்கிக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு. பயத்தம்பருப்பை நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் பச்சரிசி மாவு வறுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதுலேயே இந்த பயத்தம்பருப்பையும் சேர்த்துக்கணும் அரைச்சதை. இதில் ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. அது வேக விடணும். இப்போ விசில் மட்டும் என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட எவ்வளோ விசில் விடணும்னு கேட்குறீங்க. அது அவங்கவுங்க வீட்டு குக்கரை பொறுத்து இருக்குங்க. நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 விசில் விடுவேங்க குக்கரில். இது நல்லா கலந்து இதில் கொஞ்சம் சுவை கூடுதலாக தர்றதுக்கு ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா வேக விட்டுடலாம். அடுத்தது நீங்கள் வெல்லம் தான் பயன்படுத்த போகிறீங்க. நான் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறேங்க. அதில் லைட்டாக பாகு மாதிரி காய்ச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நெய் நான் உருக வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சோம் இல்லையா, அதில் இந்த பருப்பையும் அரிசியும் வேக வச்சோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். இதில் இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ உங்களுக்கு நிறையா சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ இந்த நெய் சூடாயிடுச்சு. இந்த முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு பாருங்க செவக்க வறுத்தாச்சு. இதையும் இதில் கொட்டிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக நல்லா கிளறிக்கோங்க. பாகு மிஞ்சதுன்னா நீங்கள் இனிப்பு பார்த்து போட்டுக்கலாம். இது ஆறட்டும். அப்புறம் கை விட்டு நம்ம நல்லா பெசரிக்கலாம் கட்டி இல்லாமல். இது ஆறுன உடனே நல்லா போட்டு எல்லாம் கிளறிட்டேங்க. தேங்காய் போட்டோம்ல, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டதை நல்லா கிளறி வச்சிட்டேன் பாருங்க. பக்குவமாக இருக்குது. நம்ம இப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக இருக்குது. அடுத்தது நம்ம இட்லி பானை அடுப்பில் வச்சுங்க. நம்ம இட்லிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு உருண்டை பிடிக்கணுங்க. இப்போது இந்த தட்டை நான் இதில் வச்சிடுறேன். 5லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துருங்க. நீங்கள் நடுவில் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போது இது வெந்திருக்குங்க. நான் நடுவில் ஒரு தடவை திறந்து பார்த்தேன். எடுத்துடலாம் நம்ம அடுப்புலேருந்து. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குல்ல. பாருங்க, மோதகம் நமக்கு செய்யறதுக்கு நேரம் மொத்தமே ஒரு 20 நிமிஷம் தாங்க. அதுக்குள்ளே செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே பிள்ளையாருக்கு எப்படி நம்ம தட்டில் அடுக்கி வைப்போம் அந்த மாதிரி கோபுரம் போல் அடுக்கி வச்சுட்டேன் இல்லையா. நீங்கள் இந்த மோதகம் செஞ்சு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு படைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. பிள்ளையார் அருளை பெறுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது.
விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.